ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா என்ன நெடுக உங்களை நான் அந்த ரோட்டில் காண்றேன்னா என்ன சொல்ல நீங்கள் என்னத்துக்கு இந்த பொருட்களை பொறுக்குறீங்க? இதை ஐயா இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற வழியை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். கொள்முதல் நீங்கள் ரோட்டில் இருந்து பொறுக்குறீங்க? பொறுக்கி கடையில் கிளிநொச்சியில் 4-5 கடை இருக்குது. எல்லாம் முஸ்லீம் ஆக்கின்ற கடை, தமிழ் ஆக்கின்ற கடைகள். அதில் ஃபுல்லாக நாங்கள் முஸ்லீம் கடை தான் கொடுக்குறோம். இந்த பஞ்சாபத்தை பழைய பொருட்கள் அதெல்லாம் என்ன விலைக்கு உங்கள்கிட்ட எடுக்கணும்? இது ஐயா இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஆரம்பங்கள்ல இருந்து 30 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, இப்போ 120 ரூபா நிற்கிது. என்னென்ன பொருளை கொண்டு கொடுக்கலாம்? பொருள் ஐயா பியட்டின் கொடுக்கலாம். கடுவா பியட்டின் கடு பார்ப்போம். இந்த பியட்டின் அலுமினியம், மற்றது பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக், இதெல்லாம் பிளாஸ்டிக், மற்றது போத்தில்கள், மற்றது இரும்புகள். இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில நீங்க ஈடுபட்டு கொண்டீங்க? நான் ஐயா டெய்லர். எனக்கு 4 பொம்பளை பிள்ளையும் ஒரு படியணும். மகனுக்கு 9 வயசுல இதே ரத்தம் வந்தது. எனக்கு 50 வயசுல வந்து எனக்கு இந்த பேக் வச்சது. நான் முல்குடியிடம் வந்த பிறகு தையல் தொழில் பெருசாயில இப்போ முஸ்லீம் ஆக்கின்ற வாகனங்கள் இந்த பரணக்கோட்டுக்கு வாரவங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் அவங்களோட அப்படியே சேர்ந்துட்டேன். சேர்ந்து சாமான் எடுத்து கொடுக்கறது, பொடி கொடுக்கறது. இதில் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வரும்? மாதம் வந்து இல்லையா, சாமான் சேர வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு சாமான் எவ்வளோ? ஒரு நாளைக்கு இப்போ ஒரு கிழமை பிறகு இன்றைக்கு ஒரு 1700 ரூபா காசு வந்துச்சு. ஒரு கிழமைக்கு பிறகு தான் வருது? ஏன்னா சாமான் சேரணும், சேர்ந்தா அப்புறம் அந்த லாபம் பெறும். லாபம் பெறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ எங்கே இருந்து எங்கே மட்டும் போகிறீங்க? நாங்கள் எங்களிடம் ராமநாதபுரம் பட்டக்காட்சி. இப்போ கிணத்துல கொண்டு கொடுக்குற சாமான் கிணத்துல கொண்டு வைக்கிற. அப்போ ஒவ்வொரு நாளும் முடியல, இதுதான் வேலை உங்களுக்கு தொழிலோ. அப்போ இதை விட வேறு தொழிலுக்கு உங்களுக்கு போக முடியாது? அப்படி அது மாதிரி தைய தொழில் நான் டெய்லர் வழியாக செய்வேன். இப்போ செய்கிறேன். இப்போ உங்களுக்கு அதுகள் கிடைச்சா நீங்கள் செய்யலாம். செய்வேன். இப்போ செய்கிறேன். நான் மிஷின்லாம் போட்டு இருக்கு. நான் செய்கிறேன். கண் பார்வைகள் 100 ஒர்க்காக்குள்ள கொஞ்சம் கஷ்டம். பிரச்சனை என்றபடியா நீங்கள் அதை விட்டுட்டு இருக்கிறீங்க. பட் எனக்கு சுகரும் இருக்குது, கொலஸ்ட்ரால். அதான் சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் சைக்கிள் ஓடினா நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும். அதான் குளிசல் பாவிக்கிறது. அப்போ நீங்கள் கூட தொழில் இதுதான் என்னையா? நல்லா மற்றது இந்த இதுகளை அப்படி பொறுக்கிறால குப்பையும். எங்களோட வருமானம் தினந்தோறும் சொல்லிடாது, சேர்றதை பொறுத்து. சில 2000 பேரும், 3000, சில 5000 பேரும். சாமான் சேர்த்துக்கு தவிர 10,000 பேரும் வரும். சாமான் சேர்றதை பொறுத்து வரும். என்ன? சரி சரி ஐயா. மேல்மிச்சமாக பெருசாக ஒன்றும் இல்லை. அதான். சரி ஐயா. அப்போ உங்களோட பேர்? இந்த பேர் குணம், மரளப்ப குணம். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிலை நீங்கள் சேர்த்து வந்தீங்க. இது வருமானம் உங்களுக்கு காணுமா இல்லை காணாதா? காணான்னு சொல்லக்கூடாது ஐயா. ஏதோ இப்போ கடன் இல்லாமல் வாழ்ந்தா சரி. கடன் இல்லாமல் வாழ்றீங்க? மற்றது இப்போ சம்பாதிப்பெல்லாம் பார்ப்போம். இப்போ கடன் இல்லாமல் சாப்பிடுவோம். அப்படி இப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய மாதிரி இருக்கா உங்களுக்கு? நாளில் ஐயா அதான் இப்போ முக்கால்வாசி ஜனங்களும் எல்லாம் பேருங்க வெளிநாட்டு தொடர்புகள் தான். இப்போ முந்தி எங்களோட தமிழன் முந்தி போத்தில் எறிய மாட்டான். ஏன்னா தண்ணி குடிக்கிறது வச்சிருப்பான், தண்ணி குடிக்க. இப்போ வெளிநாட்டில் வந்து சேத்தை குடிக்க தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். இப்போ உப்பத்த காலம் மாற்றம். இப்போ சில பழசல் உடைஞ்சாலும் எல்லாம் தள்ளி வெளிநாடு மாதிரி உடைகிறதுகள் முந்தி உடைகிறதுகள் எல்லாம் கழுவி பாய்ப்பாங்க. இப்போ உடையில தான் தூக்கி வெளிநாடு வந்தால் எல்லாம் உடையில தூக்கிக்கிறான். சேத்துல ஊற்றி என்ன தூக்கிறான். மற்ற இப்போ போத்தில் வந்து ஊர் வழியும் கிடக்கு, ரோட்டு வழியும் கிடக்கு. முந்தி வந்து போத்தில் தண்ணி தொழிலாளிகளுக்கு தண்ணி கொடுப்பாங்க. இப்போ போத்தில் குளிச்சு போட்டு நம்ம என்ன சேராயம் வந்து 6000 1000 போத்தில் சேராயங்கள் குடிக்கலாம். அப்படி செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு உதவி எதுவும் இருக்கா? வெளிநாட்டு உதவி இல்லையா. எனக்கு இந்த மருத்துவ கொடுப்பனா வருது. சமுத்தி நிப்பாட்டி நிலம்புரி 5000 ரூபா வருது. மருத்துவ கொடுப்பனா எனக்கு இந்த இதயத்தம் வந்தால் கூட டாக்டர் ஐயா பாஸ் பண்ணி எனக்கு ஒரு முதல் 5000 வந்தால் இப்போ 2000 கூட்டி 7500 வருது. இப்போ அதான் இப்போ எடுத்துக்கொண்டு வரேன். சரி சரி ஐயா. மிச்ச சந்தோஷம். நாங்கள் உங்களை கண்டையில் சந்தோஷம். நீங்கள் மென்மேலும் இந்த தொழிலை சேர்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து எங்களால தூக்கியெல்லாம் அம்பட்டி தாக்குறது. இந்த வியட்டின் கூட முந்தி எடுக்கிறேன். குளங்கள் கிடங்கள் வாய்க்கால்களை கொட்டுறது. புறங்களை எடுத்து உருக்கி பார்த்தாங்களா அலுமினியம். அதுக்கு புறம் அதை கொள்முதல் செய்ய வலிக்குது. இப்போ 140 ரூபா நிற்கிது கிலோ. 140 ரூபா நிற்கிது. இப்போ நிற்கிது. இந்த ஆண்டுல நிற்கிதோ 140 ரூபா நிற்கிதுன்னு. சரி ஐயா, சந்தோஷம். உங்களை கண்டால பெரிய சந்தோஷம். நான் இடம் உங்களை சந்தித்து கை கொண்டு வந்துச்சுனால் வாழ்த்துக்கள். நீங்கள் போயிட்டு வாங்கோ. நன்றி. என்ன நடந்த அந்த ஐயாவுக்கு? அந்த ஐயா வந்து ஐயா அந்த ஐயா படம் எடுக்கலாம் போயிட்டு அவர் அந்த ஆட்டோவில் ஒரு அபாய கோன் மாதிரி பெரிய வாகன கோன் ஒன்று பிடி தான் இப்போ
அடிச்சவர் அதுல நீங்களும் பயந்துட்டீங்க. ஓ பக்கத்துல வந்த அந்த ஐயாவும் சைக்கிளால விழுந்து படம் எடுத்து எல்லாம் போயிட்டு ஏன்னா இது சரியா புள்ளையா ஐயா? இது புள்ளி ஐயா பாருங்க வேற யார் ஒரு வயசாளி என்ன யாரா இருந்தாலும் ஒரு வயசாளி என்ன நிப்பாட்டி அந்த ஐயாவா சொரி ஐயான்னு மணி பேர் தூக்கி விட்டுருக்கோம். அவன் ஆட்டோக்கார விட்டுட்டு போறான். அந்த ஆட்டோ நம்பர் நீங்க பாக்கல. நான் வந்து ஒருக்கா நான் விலைக்குள்ள எனக்கு சுவராலே அதுல தலைச்சினால இறங்கினேன். ஆஞ்சநேயர் இறங்கினா அப்படியே சிலிப் பண்ணி விழுந்துட்டேன். மெஷின் இருந்தது மெஷின் புடிய கை விழுந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன். ரோட்டால ஏடிஎஃப் போனேன் டாக்டர் நிப்பாட்டு என்ன தூக்கி தண்ணி தான் தைச்சு எனக்கு இந்த காயம் 95 இந்த பீஸ் பட்ட காயம் அந்த முன்னாடி பாய்ச்சல் குளிப்பாய்ச்சல் காயப்பட்டேன். அப்போ அந்த மதுக்கோட்டைக்கு காயப்பட்டேன். இடம் பாதிக்க காயப்பட்டது. துப்பாரா பீஸ் அடிச்சு அப்போ இந்த காலம் தாக்குண்டுட்டு போ இல்லாமல் கட்சியிலே சாக்கள் அவை நிப்பாட்டி என்னை தூக்கி தண்ணியெல்லாம் தெளிச்சு தண்ணியெல்லாம் குளிச்சு தான் போனது. அதான் மைத்த நேயம். எங்கட தமிழ்நாட்டுல நல்லவன் இருக்கிறான் மொக்கும் இருக்கிறான் மொக்கு தான் கூட இருக்கிறான். அந்த ஆட்டோவில் அந்த கோன் பூட்டி அடிச்சது மொக்கு தான் கூட இருக்கான். பாருங்க முந்தி போத்தில் அடிய மாட்டான். கழிவு வச்சிருப்பா இந்த வேளாண் தண்ணி போகுது உப்பை குடிச்சு போட்டு போத்தில் இருக்காங்க. அதெல்லாம் அதான் முந்தி எறிகிற உள்ளூரில் வாங்கினாலே அறிய மாட்டான். இப்போ வெளிநாட்டுக்காகவே அவனுக்கு சிம்பிள். இந்த ஆட்டோவில் இந்த கோன் பூட்டி இருக்கிறது உடனே அரசாங்கம் முடிவெடுக்கும் நிப்பாட்டுறதுக்குன்னு. நிச்சயமா எடுக்கும். அது 18 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இதுல போய்க்கல அவர் அடிச்ச கோன் இதுல அடிச்சு அந்த ஐயா விழுந்தது. நாங்க அங்க இருந்து வரையே கண்டுனாங்க. அதான் ஓடி வந்து நாங்க அந்த ஆட்டோக்காரர் நிக்கல. அதுக்குள்ள ஐயா அழும்பிட்டாரு பாவம். மேடம் அன்றைக்கு ஒரு சம்பளம் அந்த கிளிநொச்சியில் நான் கிளினிக்கு போனேன். இதே கிளினிக் போனால் அக்கா காய்ச்சவை ஒரு அங்கே வெளிச்சூர் நேசாம் ஒரு பேஷண்ட்டை சேலாம் நெருக்கிறாக்காம். பேஷண்ட்டை கொண்டு விட்டுட்டு அவள் ஃபோன் காய்ச்சி வந்துடுவான். தண்ணி நம்ம காய்ச்சி வந்துடுவான். அதோட நோயாளி வந்தவரை டக்குன்னு படம் எடுத்து நெட்டு போட்டு கதை ஒன்று கதை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் காய்ச்சல். அப்புறம் மக்கள் இந்த உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறாங்க. அப்போ அந்த கடமையெல்லாம் சரியாக செய்யலாங்க சிவரு குறைக்கிறாங்க. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கா வந்து இல்லை நல்லா நடக்குதானே இப்போ? நல்லா நடக்குது. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் எங்களோட சிங்களத்தில் உள்ள முகாத்துவங்களும் சரி எங்களோட தமிழ் முகாத்துவங்களும் குழம்பினா இப்போ நேற்று நான் டிவியில் பார்த்தேன். நான் எங்களோட குமார் பொன்னம்பலமையா அந்த பேரன் ஓப்பனாக சொல்ல நடுங்கோ அவர் கொஞ்சம் அனுராண்ட இதை பற்றி கொஞ்சம் அந்த ஊழல் தான் காய்ச்சவர். அப்ப இதுக்கு மேல உமக்கு தெரியாமல் இருந்தது. இதுக்கு மேல தேர்தலுக்கு நிக்க சொல்லிக்கலாம் தானே. அது வெண்டா பிறகு நீ கதைக்கல. இப்போ திருப்பி இந்த தேர்தலை நீ மாறி காய்ச்சா நன்றி. இப்போ 2 வழியும் பார்க்கக்குள்ள எங்களை வச்சு இந்த பயங்கரவாதத்தை நீடிச்சு அப்படியே தலைமுறையா உழைச்சி கொண்டு போறாங்க. மக்களும் அந்த போகுது. ஆனா அனுரகுமார் திசாநாயக்கா பயங்கரவாதத்தை அடிச்சட்டவளை எடுப்பாரா? அவர் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அடிப்படை உண்மையான கம்யூனிஸ்ட் வாதி தான் அவர். ஜேபியிலேருந்து வளர்ந்தவர் தான் என்றுதான் நான் அறிஞ்சனான். ஆனால் அவர் அதாவது மக்களின் துயரங்களை துடைப்பாருன்னு நான் நம்புறேன். மக்கள் கூடுதலாக யாருக்கு வாக்களிப்புன்னு நினைக்கிறீங்க? கூடுதலாக எந்த அரசன் நல்ல பழியக்காரனா அவனுக்கு வாக்களிக்கிறாங்க. நல்ல வழி தான் மற்றது இந்த நாள் நடந்த எவ்வளோ சம்பவங்கள் இந்த ஐநா சபையெல்லாம் வந்தது. எந்த குற்றவாளி அங்கே நீதிமன்றத்தில் பெருசாக காய்க்கப்பட்டது? எந்த ஊழல்வாதி பிடிவட்டவர் ஒருத்தனும் பிடிவதில்லை. இந்த ஐயா வந்த அப்புறம் இல்லாத ஊழல் பிடிவது. பாராளுமன்றத்தில் பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது. அவங்க சாப்பாடு சில பாருங்க, அவங்க எரிபொருள் சில பாருங்க, அவங்க வீடுகள் சில பாருங்க. என்ன சொன்னாலும் ஐயா இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாப்பாடு எவ்வளோ இருந்தால் பெரிய ஆச்சரியமாக நடத்தினவர். எல்லாம் தினந்தோறும் மக்களுக்கு அன்னமா கொடுத்தவர் இல்லையே. மற்ற எரிபொருள் அப்படி பயன்படுத்தினா இவர் என்ன இலவசமாக பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு எல்லாமே நான் பானமாக விட்டவர். இலவசமாக விட்டுருந்தா நம்ம எரிபொருளுக்கு அப்படி போயிருக்க முடியும். தண்டை தேவைக்கல இப்படிலாம் போயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு ஐயா தெரியும்? இந்த அரசன் வந்தாப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மக்களுக்கு அந்த ஊழலுப்பான் தெரியுது. இப்போ எங்கட ஊழலும் பெற போய் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் ஊழல் வெளிவரணும். இப்போ ஒரு ஆட்சி 5 வருஷம் தான். ஊழல் வெளிவரும். அதுக்கு பிறகு முடிவெடுப்போம். மக்கள் முடிவெடுப்பு. அனுராகுமார் திசாநாயக்கா இருப்பாரா? இப்போ எங்கிட்ட 4 வாக்கு 7 அங்கத்தோட 4 பேருக்கு வாக்காளட்டை இருக்கு. 2 பேருக்கு வரணும். 5 வாக்காளட்டை வந்திருக்கு. இன்னும் 2 பிள்ளைகளுக்கு வேற இல்லை. வயசு கிடக்கு. அப்போ அதான் வந்து முந்தி இப்போ பழைய காலங்களே காசை கொடுக்கலாம். எனக்கு போனால் கொடுக்கலாம். அது இந்த நிலப்பாட்டிலையும் அப்படியே நிலப்பாடு வந்தால் வேண்டுமா வேண்டக்கூடாதுன்ற நிலப்பாடு இருக்குது. ஆனால் எங்களை மாதிரியாக்கள் வேண்டத்தான் பண்ணும். ஏன்னா இந்த வெயிலுக்கால 5 நாளைக்கு 1000 2000 உழைக்கலாம் கிடக்குது. அது எல்லாம் உடல்நிலையில மேலாது வருத்தங்களும் இருக்குது. அப்போ தாரானுக்கே போடக்கூடிய நிலையில மக்கள் இருக்குது. ஓ
இப்போ எத்தனை வருஷமா அந்த தொழில் செய்கிறேன்னு சொன்னீங்க? இதை நாங்கள் இப்போ முள்குடியிடம் வந்தோம். முள்குடியிடம் வந்த அப்புறம் வந்த அப்புறம் தான் செய்கிறீங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே செய்யுங்க. முள்குடியிடம் வந்த அப்புறம் நாங்கள் முஸ்லீம் மக்கள் தான் எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் மக்கள் ஜாழ்ப்பாணத்தெல்லாம் வந்தவங்க. அதுகளெல்லாம் அணையை பிடிச்சி அவங்களுக்கு சாமான கொடுக்க தொடங்கிடலாம். சரி ஐயா, சரி, நன்றி நன்றி. உங்களோட முயற்சிக்கு நாங்கள் வெல்றோம். ஏதோ எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குற ஆக்கள் உங்களுக்கு எதுவும் தந்தால் நாங்கள் உங்களை கொண்டு தரோம். உங்களை எனக்கு தெரியும் தானே, நான் ரோட்டால் போய் கொண்டு வருவேன். பார்ப்போம், ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி. நான் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை போல நான் 3 மாவீரர் குடும்பத்தை நான் எந்த உழைப்பில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அதுலேயே நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சா தருவேன். இந்த பேர் ராகாபுரி ராமநாதபுரம் பட்டக்காட்சி. ஏன்னா நாங்கள் தரோம். நாங்கள் உங்களை உதவிக்காக நாங்கள் போடலை அந்த யூடியூப் சேனலில். இப்படியும் ஒரு மனிதன் இருக்கிறாருன்றதை காட்டுறோம். சரி ஐயா, ஓகே, நன்றி நன்றி ஐயா, நன்றி.